அந்த காலத்துல கூட காவிரி எப்படி இருக்குமா, நரைக்கொடியும் நரந்தம்புள்ளும் அகிலும் சந்தனமும் இது எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வந்து கரைகள்ல ஒதுக்கி சுகமா இளைப்பாரி சென்று கொண்டிருக்கிறான். சோழ நாட்டை வாழ வைக்கிறான். அந்த காவேரியை வாழ்த்தி இந்த புறநராற்றுப்படை பேசுது. பல்மான் எல்லை தருணம் பல்கதிர் பரப்பி குல்லை கரியவும் கோடு எரி நைப்பவும் அருவி மாமலை நிகழ்த்தவும் மற்று அக்கருவி வானம் கடற்கோள் மறப்பவும் பெரு வரன் ஆகிய பண்பில்காலையும், பெரிய அளவு வறட்சி ஏற்பட்டு போயிடுற காலம், நரை நரந்தமும் அகிலும் ஆரமும் துறை துறை தோறும் பொறை உயிர்த்து ஒழுகி நுரைத்தலை குறை புனல் வரைப்பு அகம் புகுதொரும் புனல் ஆடு மகளிர் கதுமென குடைய கூனி குயத்தின் வாய் நெல் அறிந்து சூடு கோடாக பிறக்கி நாள்தோறும் குன்றென குவைய குன்றா குப்பை. அதாவது அறுவடை செய்த நெல்லின் அளவு அப்படி குன்று மாதிரி குமிஞ்சு கிடக்குமா வறண்ட காலங்கள்ல. கடும் தெற்று மூடையின் இடம் கெட கிடக்கும். நெல்மணிகளை சேர்த்து வைக்கிறதுக்கு குதிரெல்லாம் பத்தாதுங்கிற காரணத்தினால நாடெங்கும் நகரம் எங்கும் வீதி எங்கும் நெல்மணிகள் சிந்தி கிடக்கிற காட்சி. சாலி நெல்லின் சிறைகொள் வேலி ஆயிரம் விளையுட்டு ஆக காவிரி புறக்கும் நாடு கிழவோனே. வறண்ட காலத்திலேயும் வளமைக்கு நெல்மணியினுடைய அளவற்ற தன்மைக்கு காரணமாக விளங்குகிற பெரும் வள்ளல் அந்த கரிகால் பெருவளத்தானை வாழ்த்தி நிறைவு செய்கிறது இந்த புறநராற்றுப்படை. அத்தகைய பெருமைக்குரியவன்ட்ட போனால் பரிசில் பெறலாம் அப்படிங்கிறத ஒரு புறணன் மற்றொரு புறணனுக்கு சொல்லி ஆற்றுப்படுத்தியது இந்த பாடல். வாழ்க தமிழர் மாண்பு, வெல்க பாரதம்.